தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து பண்ணாரி போகிற வழியில் வடவள்ளிங்கிற ஏரியாவில் ஒரு 2 ஏக்கரா தென்னந்தோப்பு பார்க்க வந்துக்கிறேங்க. இதுக்கு தடவசதி பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஒரு 300 அடி தூரத்துக்கு 20 அடி மண் தளங்க. ரெக்கார்டுக்கு 20 அடி மண் தளத்தில் தான் வரணும். காடு வந்து நம்மளுக்கு வடக்கு திசை பார்த்த மாதிரி இருக்குது. 2 ஏக்கர் முழுசுமே தென்னந்தோப்பு தாங்க. இடையில வந்து வாழை போட்டுட்ருக்குறாங்க. எல்லாம் சொட்டு நீர் பாசன வசதி தான் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து நாம் இந்த 2 ஏக்கராவுக்கு உண்டான குபேர மூலையில் நிற்கிறோம். இங்கேருந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த குபேர மூலை ஸ்ட்ராங்காக இருக்குது, கட் ஆகலை. இப்போ வந்து இந்த பூமிக்கு வந்து எப்படி அமைப்பு இருக்குதுன்னாங்க, வாயு மூலையும் இல்லை, அக்னி மூலையும் இல்லைங்க. வாயு மூலையும் கட் ஆயிடுச்சு, அக்னி மூலையும் கட் ஆயிடுச்சு. குபேர மூலை இருக்குது, ஜல மூலை இருக்குது. முக்கியமான 2 மூலைங்கிறது குபேர மூலையும் ஜல மூலையும், அந்த 2ம் இருக்குது. அந்த வாயு மூலை அக்னி மூலை 2 கட் ஆகிருக்குது. இப்படித்தான் பூமியினோட அமைப்பு இருக்குது. அப்புறம் இது வந்து எப்படி என்னங்கிறத உங்களோட வெல்விசரை, உங்களோட வீட்டு பெரியவங்களை கேட்டுக்குங்க. இருக்கிறத நான் சொல்கிறேன். அப்புறம் காடு முழுசுமே வந்து பென்சிங் பண்ணிக்கோங்க, அதாவது கம்பி வேலி போட்டிருக்குது. அப்புறம் தண்ணி சோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா போர் இருக்குது. ஆத்தண்ணி வந்து 3 நாளைக்கு ஒருக்கா 1 மணி நேரம் அப்படிங்கிறது ஆத்தண்ணியும் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா கிணறு இருக்குது. கிணறு யூஸ் பண்ணுறதில்ல. சர்வீஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு கூட்டு, சரிவாதி கூட்டு. ஆனால் அவங்க இல்லை அவங்க இவங்களுக்கு 3 நாளைக்கு, அவங்களுக்கு 1 நாளைக்கு. ஆனால் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதில்ல. இவங்க வந்து இப்போ நான் பார்க்க வந்த காடு இந்த காட்டுக்காரர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. கிணறு வந்து கிணறு தாங்க, பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிணறு இல்லை. இதாங்க நான் பார்க்க வந்த தோப்பு. எல்லாம் இள வயசு மரம் தாங்க. எல்லாம் வந்து ஒரு 6-7 வருஷம்தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு வந்து கம்மி தாங்க. அதாவது நல்ல பராமரிப்புன்னு சொல்ல முடியாது. தண்ணி வசதியெல்லாம் இருக்குது. மண் நல்ல மண் தான், ஆனால் பராமரிப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலை. இப்படி தான் நிலவரம் இருக்குதுங்க. தார் ரோடு முகப்பு பார்த்திங்கன்னாங்க, இந்த மண் ரோடு அந்த 20 அடி மண் தளம் சொன்னேன்ல, அதனோட முகப்பு பார்த்திங்கன்னாங்க ஒரு 130 அடி வருங்க. மறுபடியும் உள்ளே வந்து காடு வந்து விரிஞ்சிக்குது. அதான் சொன்னேன், அந்த இடத்துல வாயு மூலை கட் ஆகுது. இப்படி வந்தீங்கன்னா எல் டைப் மாதிரி இந்த பக்கம் வந்து அக்னி மூலையும் கட் ஆகிடுது. மரம் வந்து பாருங்கள், பேனா மாதிரியே இருக்குது பாருங்கள். பரிச்சு எழுதுகிற பேனா மாதிரியே இருக்குது. இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காடு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 அடி அகலம் வருங்க இந்த ஏரியாவில் மட்டும். அதாவது வந்து குபேர மூலை சைடில் அகலம் கம்மியாக இருக்குது, ஜலமூலை சைட்லேயும் அகலம் கம்மியாக இருக்குது. அதுதான் அந்த 2 மூலையும் கட்டானதுனால சென்டர் பகுதி பார்த்திங்கன்னா அகலம் வந்து ஒரு 300 அடி வேட்டை வருது. தென்னை மரம் வந்து ஏக்கராவுக்கு 70 மரம், 140 மரம் வருங்க. அது ஒரு 2 மரம் வந்து இல்லை வண்டு விழுந்து இல்லை செத்து போச்சு. இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அடிமரம் நல்லா உள்ள கட்டி வந்திருக்குது, ஆனால் காப்பு கம்மியாக தான் இருக்குது. இங்கே இதெல்லாம் வண்டு வந்து செத்தே போச்சு. இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் பராமரிப்பு தாங்க சரியில்லை, வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. மரமெல்லாம் நல்லா வருதுங்க. பார்த்திங்கன்னா இன்னும் காய்ப்புக்கு வராத மரம் இதெல்லாம் பாருங்கள், நல்லா அடிமரமெல்லாம் நல்லா உள்ள கட்டி நல்லா பெருசாக வருது. இது ஈல்டுக்கு வரும்போது நல்லா வந்துடும். பராமரிப்பு நல்ல முறையாக பராமரித்தா நல்லா வரும். இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது மரமெல்லாம். ஒரு சில மரம் இப்படி இருக்குது, ஒரு சில மரம் இப்படி இருக்குது. இது எல்லாத்துக்கும் பராமரிப்பு தாங்க காரணம், வேறு ஒன்றும் இல்லை.
மற்றபடிக்கு வந்து இதில் வந்து இந்த மூலையாக போய் காட்டுறதுங்கிறது இந்த காட்டை பொறுத்தளவுக்கு காட்ட முடியாது. அதான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேனே, 2 மூலை தான் இருக்குது. முதல்ல எனக்கு மூளை இருக்குதா இல்லையானே தெரியல. காட்டுக்கு மூளை இருக்குதான்னு கேட்டப்பறம் என்ன பண்ணுறது. ஒரு சில மரமெல்லாம் பாருங்கள் காய் நல்லா பண்ணுறது. அதாவது மண்ணுக்கோ தண்ணிக்கோ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வந்து பராமரிப்பு தான் கொஞ்சம் முக்கியம். மற்றபடிக்கு காடு முழுசும் பைப் லைன்னு சொட்டு நீர் குப்பை கப்பையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணுறாங்க. இந்த வண்டு கிண்டு விழுந்தாலும் கொஞ்சம் எல்லாம் சொதப்பிடுது. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஆள் போட்டு பாருங்கள். இந்த இடத்துல வந்து கள்ளிப்பூச்சி விழுந்துருக்க மாட்டேங்குது. இந்த மட்டையில் தெரியுது பாருங்க கருகருன்னு. இதெல்லாம் கள்ளிப்பூச்சி விழுந்ததுங்க. இல்லை மட்டையெல்லாம் வெட்டிக்கிறாங்க. ஒரு லைன் ஒன்று வந்து கிராஸ் ஆகுது காட்டுக்குள்ளே. லைன் கிராஸ் ஆகிறதுனால தான் மட்டை வெட்டிக்கிறாங்க. இது வந்து எல்டி லைனா ஹெச்டி லைனா? எல்டி லைன் தான் போகுதுங்க. எல்டி லைன்னாலும் காட்டுக்குள்ளே ஒன்று கிராஸ் ஆகுது. இப்படி தான் அமைப்பு இருக்குது. இந்த வாய் மூலை பகுதியில், இந்த காட்டுக்குண்டான வாய் மூலை பகுதியில் ஒரு கருப்சாமி கோயில் ஒன்று இருக்குதுங்க. அதனால தான் இந்த பிட்டு வந்து வாய் மூலை கட்டுங்க. இந்த இடத்துல பாருங்கள், இந்த கம்பி வேலி இந்த இடத்துல வந்து வளைஞ்சு போகுது பாருங்க. தான் கருப்சாமி கோயில். இதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு இதில் வந்து அகலம் வந்து இந்த வாய்மூலை கட்டாயிடுச்சுல. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு 130 அடியாட்ட ரோடு பேஸு. அந்த 20 அடி மண் தட ரோடு பேஸ் வந்து ஒரு 130 அடியாட்டம் வரும். இப்படித்தான் காடு அமைப்புங்க. விலை வந்து பார்த்திங்கன்னாங்க, ஒரு ஏக்கர் வந்து 70 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதுலேருந்து நம்ம குறைச்சி பேசலாம். இந்த லைன் மரத்துலையெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் வந்து அடிமரம் நல்லா இருக்குது, காப்பு நல்லா இருக்குது. மற்றபடிக்கு ஒரு தேங்காய் நல்லா பெருசாக இருக்குதுங்க பாருங்க. இதுதாங்க நம்மளுக்கு இந்த காட்டுக்கு உண்டான ஜலமூலைங்க. ஜலமூலை வந்து இந்த மண் தரத்து பேஸில் வந்துடுது. வெளியே போய் ரோட்டை காட்டுறேன். இதான் கேட்டு உள்ளே வர்றதுக்கு வந்து மெயின் கேட்டு. ஆள் போயிட்டு வர அளவுக்கு போட்டு வச்சுக்கிறாங்க. இது தடம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க. இப்போ நாம் வந்து இதுதான், இது 20 அடி தடம் ரெக்கார்டுக்கு. ஆனால் புழக்கத்தில் வந்து கம்மியாக தான் இருக்குது. ரெக்கார்டுக்கு வந்து நல்லா அகலங்க. 20 அடி தகடம் நல்லா அகலமாக தான் இருக்குது. இந்த கல்லுக்கும் வந்து 20 அடி சூறாங்க. இப்படி தான் நிலவரம் அமைஞ்சிருக்குது. இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு 300 அடி தூரத்துலேயே தார் ரோடுங்க. இங்கேருந்து வந்து பண்ணாரி பாரியூர் மெயின் ரோடு வந்து ஒரு 2 கிலோமீட்டருங்க. இப்படி தான் அது வந்து இந்த காடு அமைஞ்சிருக்குது. இந்த நிலம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேவைப்பட்டால் யோசிக்கவே வேண்டாம், உடனடியாக ஃபோன் பண்ணுங்கள். நிறைய உரைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. மனசுலேருந்து மார்க்கு வந்தால் ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கில்ல. நன்றி, வணக்கம்.